ஹலோ கைஸ், வெல்கம் டு திஸ் நியூ வீடியோ. இந்த வீடியோவில் நம்ம ஜாவா ஸ்கிரிப்டில் வேரியபிள்ஸ் டிக்ளேர் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ரூல்ஸ் இருக்குது. அந்த நேமிங் கன்வென்ஷன் ரூல்ஸை கிளியராக இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த ஜாவா ஸ்கிரிப்ட் வேரியபிள்ஸை நம்ம டிக்ளேர் பண்ணுற நேரம் ஒரு காமனான மெத்தடில் தான் அந்த வேரியபிள் நேம்ஸை டிக்ளேர் பண்ணுவோம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா கேமல் கேஸ் வேரியபிள் டிக்ளரேஷன். இப்போ நம்ம வேரியபிள் டிக்ளேர் பண்ணுற நேரம் அதுக்கு ஃபஸ்ட் லெட்டர் எப்போவுமே ஸ்மால் லெட்டரில் தான் இருக்கணும். நெக்ஸ்ட்டு ஒருவேளை அந்த வேரியபிள் நேமில் 2 வேர்ட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அந்த ஃபஸ்ட்டு வேர்டோட ஃபஸ்ட் லெட்டர் ஸ்மால் லெட்டரில் தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு செகண்ட் வேர்டில் பார்த்திங்கன்னா அந்த ஃபஸ்ட் லெட்டர் கேபிட்டல் லெட்டரில் இருக்கணும். இதுதான் கேமல் கேஸ் வேரியபிள் டிக்ளரேஷன். ஸோ இதை நாம் இப்போ லைவாக பார்க்கலாம். இப்போ நான் இதில் ஒரு வேரியபிள் நேம் டிக்ளேர் பண்ணுறேன் வச்சுங்களேன். லெட் வேரியபிள், இது பார்த்திங்கன்னா ஒரு வேர்டு. ஸோ இந்த வேரியபிள் நம்ம ஸ்டார்ட் பண்ணுற நேரம் ஸ்மால் லெட்டரில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், கரெக்டாக? நெக்ஸ்ட்டு செகண்ட் வேர்டு ஆட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா கேபிட்டல் லெட்டரில் இந்த மாதிரி ஆட் பண்ணணும். ஸோ இந்த மெத்தட் ஆஃப் டிக்ளரேஷன் தான் நம்ம ஜாவா ஸ்கிரிப்டில் ரொம்பவே காமனாக பார்ப்போம். நெக்ஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா நம்ம வேரியபிள் நேம்ஸை டிக்ளேர் பண்ணுற நேரம் எப்போவுமே அந்த ஃபஸ்ட்டு லெட்டரை நம்ம நம்பர் வச்சு ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. நம்பர் வச்சு ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக இது சின்டாக்ஸ் எரர் ஜாவா ஸ்கிரிப்டில் ஷோ ஆகும். இப்போ நான் இதில் ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறேன். பட் ஃபஸ்ட் லெட்ரு பார்த்திங்கன்னா நான் இந்த மாதிரி ஒரு லெட்டர் ஆட் பண்ணாமல் நம்பர் ஆட் பண்ணுறேன்னு வச்சுங்களேன். நெக்ஸ்ட்டு நார்மலாக இந்த மாதிரி லெட்டர் ஆட் பண்ணேன்னா இப்போ பாருங்களேன், இதில் நமக்கு இந்த மாதிரி ரெட் கலர் லைனில் எரர் ஷோ ஆகுது பாருங்களேன். வேரியபிள் டிக்ளரேஷன் நாட் allowed at this location. இதில் பார்ப்போம். இப்போ பாருங்களேன், எரர் இந்த மாதிரி ஷோ ஆகுது. cannot immediately follow a numeric literal. இந்த மாதிரி ஒரு எரர் நமக்கு இங்கே ஷோ ஆகுது. ஸோ நம்ம எப்போவுமே வேரியபிள் நேம் டிக்ளேர் பண்ணுற நேரம் ஃபஸ்ட் லெட்டர் நம்பர் வச்சு ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. கண்டிப்பாக எரர் ஷோ ஆகும். நெக்ஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா நம்ம வேரியபிள் நேம்ஸ் ஆட் பண்ணுற நேரம் அதில் லெட்டர்ஸ் ஆட் பண்ணலாம், நம்பர்ஸ் ஆட் பண்ணலாம். பட் நம்பர் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம ஆட் பண்ணால் ஒர்க் ஆகாது. நடுவில் நம்ம ஆட் பண்ணால் பார்த்திங்களா கரெக்டாக தான் ஒர்க் ஆகுது. ஸோ வேரியபிள் நேம்ஸில் லெட்டர், நம்பர், நெக்ஸ்ட்டு அண்டர் ஸ்கோர் ஆட் பண்ணாலும் ஒர்க் ஆகும். அண்டர் ஸ்கோர் பார்த்திங்களா, இப்போவும் இது நமக்கு கரெக்டாக ஒர்க் ஆகுது. நெக்ஸ்ட்டு டாலர் சிம்பிள் ஆட் பண்ணாலும் நமக்கு ஒர்க் ஆகும். ஸோ நம்ம வேரியபிள் நேமில் லெட்டர்ஸ் ஆட் பண்ணலாம், நம்பர்ஸ் ஆட் பண்ணலாம், அண்டர் ஸ்கோர் ஆட் பண்ணலாம், நெக்ஸ்ட்டு டாலர் சிம்பிள் ஆட் பண்ணலாம். பட் இது தவிர நம்ம என்ன சிம்பிள் ஆட் பண்ணாலும் இதில் கண்டிப்பாக ஒர்க் ஆகாது. இப்போ பாருங்களேன், நான் ஹேஷ்டேக் ஆட் பண்ணுறேன். பார்த்தீங்களா எரர் ஷோ ஆகுது. இன்வேலிட் கேரக்டர் அட், பார்த்தீங்களா இந்த மாதிரி எரர் நமக்கு ஷோ ஆகும். ஸோ இவ்வளோ கேரக்டர்ஸ் தான் நான் பார்த்தீங்கன்னா வேரியபிள் நேம்ஸில் நமக்கு அக்செப்ட் பண்ணோம். நெக்ஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா நம்ம ஜாவா ஸ்கிரிப்டில் வேரியபிள்ஸ் டிக்ளேர் பண்ணுற நேரம் ரிசர்வ்டு கீவேர்ட்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது. ரிசர்வ்டு கீவேர்ட்ஸ்னால் என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நாம் ஒரு ஃபங்க்ஷன் டிக்ளேர் பண்ணுறோம்னா ஜாவா ஸ்கிரிப்டில் ஃபங்க்ஷன், அந்த ஃபங்க்ஷன் நேம் அந்த மாதிரி நம்ம ஃபங்க்ஷன் எழுதுவோம். பட் இதை நம்ம ஜாவா ஸ்கிரிப்ட் வேரியபிள் நேமாக ஆட் பண்ணோம்னா எரர் ஷோ ஆகும். இப்போ பாருங்களேன், ஃபங்க்ஷன் ஈக்குவல் டு டெமோ, பார்த்தீங்களா எரர் நமக்கு ஷோ ஆகுது. அதுக்கான ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதில் நம்ம ரிசர்வ்டு கீவேர்டு ஆட் பண்ணியிருக்கோம். இந்த கீவேர்டு ஜாவா ஸ்கிரிப்டில் வேற ஒரு இடத்துல நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுறது. ஸோ இங்கே நம்ம அதை ஆட் பண்ண முடியாது. அதே மாதிரி இப்போ நம்ம ஃபார், பார்த்தீங்களா இதுவும் ஒர்க் ஆகாது. அதுக்கான ரீசன் நம்ம ஜாவா ஸ்கிரிப்டில்
அடிக்கடி ஃபார் லூப் யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு இஃப், ஒயில், இந்த மாதிரி எந்த ரிசர்வ்டு கீவேர்ட்ஸ் ஆட் பண்ணாலுமே ஒர்க் ஆகாது. பட் என்ன பார்த்தீங்கன்னா நேம், அந்த ரிசர்வ்டு கீவேர்டு ஆட் பண்ணால் மட்டும் இது வந்து நமக்கு ஒர்க் ஆகும். அது என்ன பார்த்தீங்கன்னா இந்த வேரியபிள் நேம் டிக்ளரேஷனில் ஒரே ஒரு எக்ஸப்ஷனாக இருக்குது. நேம், வேரியபிள் நேம் மட்டும் நாம் வந்து இந்த மாதிரி ஆட் பண்ணோம்னா இது கரெக்டாக ஒர்க் ஆகும். பட் என்ன பார்த்தீங்கன்னா இந்த நேம் கீவேர்டும் ஒரு ரிசர்வ்டு கீவேர்ட் தான் ஜாவாஸ்கிரிப்டில். இது மட்டும் நம்ம பார்த்தீங்கன்னா வேரியபிள் நேம் டிக்ளரேஷனில் ஒரு எக்ஸப்ஷனாக இருக்குது. நெக்ஸ்ட்டு நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஜாவாஸ்கிரிப்டில் வேரியபிள் நேம்ஸை டிக்ளேர் பண்ணுற நேரம் ஃபர்ஸ்ட் லெட்டர் கேபிட்டல் லெட்டரில் கூட ஸ்டார்ட் பண்ணலாம். பட் என்ன பார்த்தீங்கன்னா நம்ம ரொம்ப காமனாக இந்த ஊப்ஸ் கான்செப்டில் தான் யூஸ் பண்ணுவோம். எதுக்குன்னா அந்த கிளாஸ் நேம்ஸை டிக்ளேர் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த சிச்சுவேஷனில் நம்ம யூஸ் பண்ணுறதுனால இங்கே நம்ம வந்து இந்த ஜாவாஸ்கிரிப்டில் வேரியபிள் நேம்ஸை டிக்ளேர் பண்ணுற நேரம் ஃபர்ஸ்ட் லெட்டர் கேபிட்டல் லெட்டரில் ஆட் பண்ணுறது பெஸ்ட்டு ப்ராக்டிஸ் இல்லை. நம்ம வந்து ஸ்மால் லெட்டர்லேயே ஆட் பண்ணி இந்த மாதிரி டிக்ளேர் பண்ணலாம். ஸோ ஊப்ஸ் கான்செப்டில் நம்ம வந்து கிளாஸ் நேம்ஸை டிக்ளேர் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் லெட்டர் கேபிட்டல் லெட்டரில் போட்டு இந்த மாதிரி ஆட் பண்ணுவோம். அதை நாம் இந்த டுட்டோரியல் சீரீஸில் லாஸ்ட்டாக பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம பார்த்திங்கன்னா இப்போ நாம் இந்த ஜாவாஸ்கிரிப்டில் வேரியபிள்ஸ் டிக்ளேர் பண்ணுற நேரம் 3 டைப்ஸாக டிக்ளேர் பண்ணுவோம். வேர், லெட், கான்ஸ்ட். இதில் பார்த்திங்கன்னா லெட்டு நாம் வந்து இதே மாதிரி ஆட் பண்ணலாம், ஒரு இஷ்யூஸும் இல்லை. பட் நம்ம கான்ஸ்ட் கீவேர்டு யூஸ் பண்ணி அந்த வேரியபிள்ஸ் டிக்ளேர் பண்ணுற நேரம் இந்த வேரியபிள்ஸ் எல்லாத்தையும் கேபிட்டல் லெட்டரில் ஆட் பண்ணுறது பெஸ்ட்டு ப்ராக்டிஸாக இருக்குது. அப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த லெட் கீவேர்டுக்கும் இந்த கான்ஸ்ட் கீவேர்டுக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து கான்ஸ்டன்ஸை வந்து ஃபுல் கேபிட்டல் லெட்டரில் ஆட் பண்ணலாம். ஸோ இதில் நான் வந்து கான்ஸ்ட் இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு வீடியோஸ்லேருந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கான்ஸ்டன்ஸ் டிக்ளேர் பண்ணுற நேரம் எல்லாமே இந்த மாதிரி கேபிட்டல் லெட்டரில் தான் நம்ம வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ வந்து இதுவும் நம்ம பார்த்திங்கன்னா ஒரு பெஸ்ட்டு ப்ராக்டிஸாக இருக்குது. நெக்ஸ்ட்டு நம்ம பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஜாவாஸ்கிரிப்டில் வேரியபிள் நேம்ஸ் டிக்ளேர் பண்ணுற நேரம் இந்த வேரியபிள் நேம்ஸை எவ்வளோ டிஸ்கிரிப்டிவாக வைக்கிறோம், இல்லைனா எவ்வளோ நமக்கு புரிகிற மாதிரி வைக்கிறோமோ அவ்வளோ நம்ம பார்த்திங்கன்னா நம்ம வந்து நெக்ஸ்ட் எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு இப்போ இல்லை பாருங்களேன், நான் வந்து இந்த மாதிரி டெமோ அந்த டெக்ஸ்ட் ஆட் பண்ணி ஒரு வேரியபிள் நேம் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம வந்து இங்கே கான்ஸ்ட் நேம் இந்த மாதிரி ஆட் பண்ணுற நேரம் இது என்ன பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்டிவாக இல்லை. இது என்ன நம்ம வந்து இங்கே ஆட் பண்ணியிருக்கோமோ அது கரெக்டாக வந்து புரிகிற மாதிரி இல்லை. அப்போ என்ன பண்ணலான்னா இதில் இப்போது இந்த கான்ஸ்டன்ட் நேமை டெமோ டெக்ஸ்ட் இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணலாம். இப்போ என்ன பார்த்தீங்கன்னா இந்த வேரியபிள் நேம் புரிகிற மாதிரி இருக்குது பார்த்தீங்களா. ஸோ நம்ம எப்போவுமே ஜாவாஸ்கிரிப்டில் வேரியபிள் நேம்ஸ் ஆட் பண்ணுற நேரம் கிளியராக நமக்கு புரிகிற மாதிரி டிஸ்கிரிப்டிவாக ஆட் பண்ணணும். லாஸ்ட்டாக நாம் இந்த ஜாவாஸ்கிரிப்ட் வேரியபிள்ஸ் நேமிங் குட் ப்ராக்டிசஸில் பார்க்க போகிற ரூல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நாம் இதில் இந்த மாதிரி ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணுற நேரம் லெட், கான்ஸ்ட், வேர் இந்த கீவேர்ட்ஸ் ஆட் பண்ணி தான் யூஸ் பண்ணியிருப்போம். பட் என்ன பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த லெட், கான்ஸ்ட், வேர் கீவேர்ட்ஸ் இல்லாமல் கூட இந்த வேரியபிள்ஸை டிக்ளேர் பண்ண முடியும். பட் என்ன பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம வந்து ஆட் பண்ணுற நேரம் இடையில் ஏதாவது ப்ராப்ளம்ஸ் வரதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது. அந்த ஒரு ரீசனால் நம்ம வந்து எப்போவுமே இந்த ஜாவாஸ்கிரிப்ட் வேரியபிள்ஸை வந்து ஆட் பண்ணுற நேரம் அதுக்கு முன்னால் லெட், கான்ஸ்ட், வேர் இந்த கீவேர்ட்ஸ் கண்டிப்பாக ஆட் பண்ணணும். ஓகே கைஸ், இந்த வீடியோ நாம் இதோட முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சிருக்கோன்னு நம்புகிறேன். ஜாவாஸ்கிரிப்டில் எப்படி வேரியபிள்ஸை கரெக்டாக டிக்ளேர் பண்ணணும் நம்ம இந்த வீடியோவில் கிளியராக பார்த்தோம். கூடிய சீக்கிரம் ஒரு புதிய வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். பை.